பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 11வது நாளுக்குரிய தியானத்தில் நமக்கு மார்க் 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 உள்ள வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் அன்று அவர் அநேகரை சுகப்படுத்திட்டு வர்றார். விசேஷமாக சூம்பின கை உடைய ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அந்த நாள் ஓய்வு நாள் என்பதனால பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து விரோதமாக மிகவும் சினம் கொள்கிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக நிற்கிறார்கள். இயேசு சாமி அவர்களுக்கு விளக்குறார். இந்த நாள் ஓய்வு நாள், அதனால அந்த நாள் நல்லது செய்கிற நாள், தீயது இல்லை என்றும் விளக்கின பிறகும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லை. அசுத்தாவி உள்ள ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பறைசாட்டுகிறான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை பேச விட்டாதபடிக்கு அவனுடைய இருக்கிறதான அசுத்தாவி விரட்டுகிறார். இன்றைக்கும் கூட நிறைய பேர் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதான உரிமை பெற்றிருந்தும் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அசுத்தாவிகளுக்கு நம்பிக்கை கிடையாது. அசுத்தாவிகளுக்கு கடவுள் மேல இருக்கிறதான அந்த உரிமை என்கிறதான பிள்ளைகள் சுதந்திரம் கிடையாது. நமக்கு அந்த சுதந்திரம் உண்டு, ரட்சிப்புங்கிறதான நம்பிக்கை உண்டு. நாம் இன்று அவைகள் எடுத்து பயன்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆமென்.